WFL client, இது உங்களுக்கான வீடியோ தான். உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை வித்தின் 2 மினிட்ஸில் எப்படி நம்ம ரினிவல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கூகுளில் ஸ்டார் ஹெல்த் ரினிவல் ஆன்லைன்னு சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈஸி வே டு ரினியூ யுவர் பாலிசி இருக்கும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் டாப் கார்னரில் ரினியூன்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரினிவல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய பாலிசி நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். மெயில் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுத்துலேயும் ஓடிபி வரும். ஸோ உங்களுடைய ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதும் உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் அண்ட் நாமினி டீடைல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதும் அதில் உங்களுடைய கவரேஜ் அண்ட் ப்ரீமியம் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். உங்களுடைய கவரேஜ் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு அது ஓகேனா கண்டினியூ கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓல்டு கவரேஜ்லேயே கண்டினியூ பண்ண போகிறோன்னா நீங்கள் அந்த ஸ்லாபை சேஞ்ச் பண்ணிக்கலாம். WFL கிளைண்ட், இப்போ உங்களுடைய பாலிசியில் GST இல்லை, ப்ளஸ் நீங்கள் 3 இயர்ஸ் பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃப் டிஸ்கவுண்டட் ப்ரீமியம் கிடைக்கும். 3 இயர்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் டிஸ்கவுண்டட் ப்ரீமியம் அப்ளிகபிள் ஆகும். அனதர் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் எவ்வளோ எடுத்திருக்கும் அண்ட் உங்களுடைய கவரேஜ் ப்ரீமியம் செக் பண்ணிட்டு பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நம்மளுக்கு எது ஓகேவோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் UPI ID மூலியமாகவும் ட்ரிகர் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். அண்ட் QR கோட் ஜென்ரேட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் QR கோட் மூலியமாக தான் பே பண்ண போகிறேன். ஜென்ரேட் QR கோடு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு QR கோட் ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியில் உங்களுடைய டாக்குமெண்ட் ரிசீவ் ஆகிடும். தேங்க்யூ.